அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான அறிவுகளும் மேலும் குடும்ப தலைவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரசுங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரசுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரசுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. அரசு தரப்பில் இதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் பயனாளிகளின் பட்டியல் தயாரிப்பு போன்ற பூர்வாங்க பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்க அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் அது எப்போது கிடைக்கும், யாருக்கு முதலில் கிடைக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தற்போது வழக்கமாக மாதந்தோறும் ரூபாய் 1000 பெற்று வரும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கே இந்த உயர்த்தப்பட்ட தொகையும் முதலில் வழங்கப்படும் என்றும் அடுத்த கட்டமாக படிப்படியாக விடுபட்ட மற்றும் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக தமிழக அரசு ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வர பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தற்போது குடும்ப அட்டைதாரர்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், பொதுவாக வயது முதிர்வு அல்லது கடின உழைப்பு காரணமாக நிறைய பேருக்கு கைரேகை சரியாக பதிவாகாமல் போகலாம். இதனால் ரேஷன் பொருட்கள் வாங்குவதில் தாமதம், சிரமமும் ஏற்படுகிறது. இதற்காக பேசியல் ரெகக்னேஷன் எனப்படும் முக அங்கீகாரம் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம். இது ரேஷன் கடைகளில் இப்போதுள்ள பயோமெட்ரிக் முறைக்கு மாற்றாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த புதிய திட்டத்தின்படி ரேஷன் கடைகளில் உள்ள கேமரா மூலம் பயனாளியின் முகத்தை ஸ்கேன் செய்து அவரது விவரங்களை துல்லியமாக உறுதி செய்யப்பட்டு பொருட்கள் வழங்கப்படும். ஸ்மார்ட் போன்களில் முகத்தை காட்டி லாக் திறப்பதை போலவே இந்த எளிய தொழில்நுட்பம் போலி கார்டுதாரர்கள் ரேஷன் பொருட்களை பெறுவதை தடுத்து முறைகேடுகளை ஒழிப்பதுடன் கைரேகை தடையின்றி பொதுமக்கள் மிக விரைவாகவும் பாதுகாப்பும் பொருட்களை பெற்றுச் செல்ல வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிப்பவர்களுக்கு விண்ணப்பங்கள் நிலுவையில் இல்லாத வகையில் விரைவாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நன்றி, வணக்கம்.